வெல்கம் டு சாந்தி என்டர்டைன்மெண்ட். உங்களை வரவேற்கிறது. இன்றைய தலைப்பு இந்த தூதுவளை ரசங்க. சளி பிடிச்சா குழந்தைங்களுக்கு பெரியவங்க எல்லாருமே இந்த ரசம் சாப்பிட்லாம். தழைய ரொம்ப கொதிக்க கூட இதுதாங்க தூதுவளை. இதில் ஏகப்பட்ட முள் இருக்கும். கத்திரிக்கோலால் சிசர்னால் கட் பண்ணி இதோ ஆஞ்சி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், 10-15 தழை ஆஞ்சி வச்சுருக்கேன். 3 கொத்து கருவேப்பிலை, ஒரு 4 கொத்து கொத்தமல்லி தழை, தேவையான பொருட்கள் 2 தக்காளி, 2 காஞ்ச மிளகா, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1.5 ஸ்பூன் மல்லி, தனியா, ஒரு 1.5 ஸ்பூன் துவரம் பருப்பு, ஒரு எலுமிச்சங்காய் சைஸ் புளி, 2 தக்காளி. ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறீங்க. அதில் இந்த மிளகா, மிளகு, ஜீரகம், தனியா, துவரம் பருப்பு இந்த 5 பொருளையும் போட்டு நல்லா மிக்சியில் பவுடராக்கிங்க. அதுக்கப்புறம் இந்த புளியை தண்ணியில் நனைச்சி ஊற வச்சுடுங்க. அதுக்கு பிறகு இந்த 2 தக்காளியும் இந்த நடு காம்பை எடுத்துட்டு நாளாக கட் பண்ணி ஜாரில் போட்டுங்க. இந்த பூண்டை எடுத்து போட்டுக்கோங்க. அதுக்கு பிறகு இந்த தூதுவளை இலையெல்லாம் அதுலேயே போட்டு இந்த கொத்தமல்லி தழை இதையும் கட் பண்ணி போடுங்க. இந்த கருவேப்பிலையும் நல்லா உருவி போட்டு ஒன்று குத்தலாக மிக்சியை ஓட்டிடுங்க. ஓட்டிட்டு இந்த தக்காளியை எல்லாத்தையுமே போட்டு அரைச்சிடுங்க. அரைச்சி அந்த விழுதை 1 லிட்டர் குண்டானில் வழித்து தண்ணி விட்டு நல்லா அலம்பி ஊற்றிட்டு அதிலே கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டு இந்த புளி கரைசலை ஒரு 3/4 லிட்டரு அளவுக்கு ஒரு 5-6 பேர் ரசம் போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு வருங்க இந்த ஜாமானுக்கு. எல்லாத்தையும் போட்டு இந்த தழை போடுறதுனால உங்களுக்கு ரசம் எல்லோ கலர் வராது. ஓரளவுக்கு க்ரீனாக தான் இருக்கும். ஏன்னா தூதுவளையும் க்ரீனில் இருக்குது, கொத்தமல்லியும் க்ரீனில் இருக்குது, கருவேப்பிலையும் க்ரீனில் இருக்குது. அதனால் பச்சை கலரில் தான் இருக்கும் இந்த ரசம். மூலிகை ரசம்னே கூட இதை சொல்லலாம். தூதுவளை ரசம் அவ்வளோ நாங்கள் நிறைய தடவை வச்சுருக்கேங்க. பசங்களுக்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை தலைக்கு ஸ்கூல் போகிற பசங்களாக, அதனால் தலைக்கு ஊற்றி விட்டு இந்த தூதுவளை ரசம் தான். நிறைய பூண்டை போட்டு, இன்னும் கூட நீங்கள் பூண்டு எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம். போட்டு எல்லாத்தையும் அரைச்சி விட்டு நுரை கட்டி, இந்த ரசம் ரொம்ப நாழி கொதிக்கக்கூடாதுங்க. ரொம்ப நாழி கொதிச்சதுன்னா ஒரு மருந்து வாசனை வரும். அதனால் நுரை கட்டி வரும்போது முணுக்குன்னு ஒரு கொதி ஆஃப் பண்ணிவிடுங்க, மூடி வச்சுருங்க. கொஞ்சம் நாளைக்கு வச்சு கடுகு கருவேப்பிலை வேணாலும் ஒரு கொத்து போட்டு தாளித்து ஊற்றுங்க. இந்த ரசம் அவ்வளோ அருமையாக இருக்கும். சளிக்கு நல்லது. வாரம் ஒரு தரம் ஞாயிற்றுக்கிழமை பிள்ளைங்களுக்கு இந்த ரசம் வச்சு கொடுத்தீங்கன்னா டேஸ்ட்டாகவும் இருக்குதுங்க. நல்லா இருக்குது. கசப்பு இருக்காது. தூதுவளை கசப்புன்னு நினைக்காதீங்க, கசப்பே கிடையாது. அது ஒரு வாசனை தான். அது கொஞ்சம் சாப்பிடக்குள்ள கொஞ்சம் ஒரு மாதிரி தெரியும். நல்லாயிருக்கும், ரசம் நல்லாயிருக்கும். அதுக்கு ஈக்குவலாக தான் புளி கொஞ்சம் கூட போடுறோம். அந்த தூதுவளைக்கு ஈக்குவலாக துவரம் பருப்பு, நமக்கு பருப்பு வச்சுருந்தீங்கன்னா இந்த துவரம் பருப்பு தேவையில்லை. இல்லைன்னா இதை போட்டு பிடிச்சி பருப்பு இல்லாமல் இதை வச்சிடலாம். ரசம் ஒன்றா நல்லா இருக்குங்க. நீங்கள் நல்லா வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க. என்னன்னு சொல்லிவிட்டு வச்சு சாப்பிட்டுட்டு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கங்க.